அவனை வழியில மறிச்சு, என்னடா நான் ஒரு வாரமாச்சு கடை போட்டிருக்கேன், இந்த ஊர்ல ஒருத்த கூட ஒரு கட்சி கூட கொண்டு போடலையே, என்னடா ஆனா பைத்தியமே உனக்கு விஷயம் தெரியாதா என்ன, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் திகம்பர சாமியார் நக்னஹா க்ஷபணகே தேசே ரஜகஹா கிம் கரிஷதீன்னு. திகம்பர சாமியார்கள் இருக்கிற ஊர்ல வண்ணாருக்கு என்ன வேலை? சொல்லக்கூடியவா நிறைய பேர் கிடைச்சிருவா, ஆனா அதை சொல்ற விஷயத்தை கேட்பவர்கள் கிடைப்பதுதான் அரிது. இப்பதான் சாமானியமா அப்படியே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னா போறோம், அப்படியே கேட்டுட்டு போயிடுறோம். நம்ம இந்த உள்ளுக்குள்ள போய் அதுக்கு உத்தமமான பெரியவர்கள் எப்படி வியாக்கியானம் பண்றா அப்படின்னா, சுவாமி நீங்க ஒரே சம்ஸ்கிருதமே சொல்லுங்க சுவாமி, அப்படி ஆயிடுறது. கதை சொல்றதுக்கு நாம இருக்கு, புத்தகத்தை பார்த்தா கதை தெரிய போறது உங்களுக்கு. வெறும் ஸ்லோகம் அடுத்த அர்த்தம், ஸ்லோகம் தமிழ் அர்த்தம், இது அப்படியே சொல்லியிருந்தா சுவாரஸ்யம் இல்லையே. அங்கங்க மகான்களுடைய வியாக்கியானங்களை எடுத்து அந்த வியாக்கியானத்தை ரசித்து நாம் ரசித்து மற்றவர்கள் ரசிக்கும்படியா சொன்னாத்தான பெருமை. அது பிரயோஜனப்படலையே. ஹே ராஜன், தான் கிரகித்வாயுதான் சர்வான் வாரயித்வா விபீஷணா, ஆயுதங்களுடன் எழுந்து புறப்பட்டு ராவணனை கொள்வோம் என்று சூளுரைத்த அத்தனை ராட்சசர்களையும் அந்த விபீஷணன் தடுத்தான். நிறுத்தங்கடா, பேசாம உட்காருங்கடா, என்னடா பேசுறேன்? அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் புனப்பிரத்யுபவேஷ்யதான். எவ்வளவு வினயமா தெரிவித்தான் தெரியுமா மகாத்மா விபீஷணன்? தன் கைகளை குவித்து, நான் சொல்றதை கேட்கல, ஒரு வார்த்தை இன்னும் தப்போ சரியோ, இத்தனை பேர் நீங்க பேசுறேன், யாராவது வாய திறந்தமா? இப்ப நான் சொல்லும் பொழுது அது தப்போ சரியோ ஆராய்ந்து பார்த்து தீர்மானம் பண்ணுங்கோ. இப்ப நான் சொல்றதை நீங்க தயவு செய்து கேளும்போது அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம். அவர்களை மறுபடியும் ஆசனத்தில் அமர்த்தி வைத்து கை குவித்து பேச ஆரம்பித்தான். ராவணன் கிஞ்ச ராட்சச ராஜஸ்ய ராமேண அபகிருதம் புரா. என்ன செய்தான் ராமன்? என்ன தவறு செய்தான்? அண்ணா, ராமன் என்ன தவறு செய்தான் சொல்லு. ஏண்டா ராமன் தப்பு பண்ணலையா? இப்பார் மறுபடியும் லங்கையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஒரு குரங்க அனுப்பி இந்த லங்கையை கொடுத்திட்டானே, அவன் பண்ணது தப்பு இல்லையா? சுட்டது குரங்கு எரி சூறையாட கெட்டது கொடிநகர், கிடையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் பறந்தது எங்கனும், இட்டது இவ்வரியனை இருந்தது என் உடல். சுட்டது குரங்கு, லங்கையை ஒரு குரங்கு சுட்டெரித்து விட்டது. எரி சூறையாடிட கெட்டது கொடிநகர், அந்த எல்லா இடத்துல லங்கை மாநகர் முழுவதும் நெருப்பு பரவியதினாலே எரி சூறையாடிட கெட்டது குடிநகர், கிடையும் நண்பரும் பட்டனர். நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் பலரும் மரித்து விட்டார்கள். எத்தனை பேர் இருந்தார்கள்? எவ்வளவு பேர் செத்து போயிட்டா? இட்டது இவ்வரியணை இருந்தது என் உடல். இதுல கடைசியில் தப்பி பழைத்தது என்ன தெரியுமா? இந்த அரியணை மீது எதையும் செய்ய முடியாதவனாக வெறும் உயிரற்ற உடலை போல நான் இருந்தேனே, அதுதான் நடந்தது. ராமன் என்ன பண்ணிட்டான்னு கேட்கிறியே? இவ்வளவு பெரிய காரியத்தை ராமன் பண்ணிட்டான். அண்ணா, ராமன் நாமெல்லாம் வெறும் லங்கையில சௌக்கியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்சு, அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு லங்கையை கொளுத்தினானா? இல்ல அவன் மனைவியை தேடுவதற்காக ஒருவனை அனுப்பின பொழுது இது நேர்ந்தது. ஆராய்ந்து பார். பிறரை தோஷம் சொல்வதற்கு முன்பாக நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்க வேண்டும். என்ன சுவாமி நொண்டி நடக்கிறீர்களே, என்னாச்சுன்னு? வாசப்படி கால் இடிச்சு கொடுத்து, வாசப்படி வாசல்ல கட்டினதுல அங்கதான் இருக்கிறது, நகர்ந்து வரலையே. கட்டின காலத்துல இருந்து அந்த இடத்துல அப்படியே தான் இருந்துட்டு இருக்கே தவிர்த்து அது நகர்ந்து வரலையே. அலட்சியமா கவனக்குறைவா நீ போய் அதுல காலை அரிச்சு இடிச்சுட்டு பழி யாரு பேர்ல போடுற? வாசப்படி இடிச்சு கொடுத்து. ஏன்னா அது வாய் திறந்து பேசாதே. இது சின்ன விஷயம் தான் நினைச்சுக்கலாம். இப்படித்தான் தோஷாரோபணம்ன்றது எல்லார் பேர்ல ஏற்படுத்துறோமே தவிர்த்து நம்மிடத்துல நாம ஒருத்தரவே நம்மிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை. நம்முடைய தோஷங்களை நாம் நினைப்பதே இல்லை. அப்ப விபீஷணன் சொல்றான், என்ன ஆச்சரியமான உபதேசம். நதுக்ஷமம் வீர்யவதா தேன தர்மானுவர்த்தினா வைரம் நிரர்த்தகம் கர்த்தும் தீயதாம் அஸ்ய மைதிலி யாவன்ன சகஜாம் சாஸ்வா பஹுரத்ர சமாகுலாம் புரீம் தாரயதே பாணைஹி தீயதாம் அஸ்ய மைதிலீம் யாவத் சுகோரா மஹதி துர்தர்ஷா ஹரிவாஹினி நாவஸ்கந்ததி நோ லோகாः தாவத் சீதா பிரதீயதாம் வினஷ்யேத்தி புரீம் லங்கா சூரா சர்வே ச ராக்ஷசா
ராமஸ்ய லீதா பத்னி ந ஸ்வயம் யதி நீயதே பிரசாரயேத்வாம் பந்துத்வாத் குருஷ்வ வசனம் மம ஹிதம் தத்யம் த்வஹம் ப்ரூமி தீயதாமஸ்ய மைதிலி புரா சரத் சூரிய மரீச்சி சன்னிபான் நவக்ரபுங்கான் சுத்ருடான் ரிபாத்மஜः ஸ்ருஜத்யமோகான் விஷிகான் வதாயதே பிரதீயதாம் தாசரதாய மைதிலி त्यजाशुकोपं सुखधर्मनाशनं भजस्व धर्मं रतिकीर्तिवर्धनं प्रसीद जीवेम सपुत्रबान्धवाः प्रदीयतां दाशरथाय मैथिली இரண்டு கை குவித்து வினயத்துடன் தன்னுடைய தமையனிடத்தில் பிரார்த்தித்தார். அண்ணா, லங்கைக்கு நேர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் கேட்டை நீ நினைத்து பார்க்காமல் இருக்கிறாயே. எத்தனை விதமான துர்நிமித்தங்கள் உண்டாயிருக்கின்றன, பலவிதமான உட்பாதகங்கள். இந்த ராட்சத வம்சமே கூண்டோடு நாசத்தை அடைவதற்கு இவைகள் அனைத்தும் சாட்சிபூதமாய் இருக்கின்றனவே, அறியவில்லையே. அண்ணா, நீ அறிந்திருக்கவில்லையே. நதுக்ஷமம் வீரியவதா தேன தர்மானுவர்த்தினா தேன தர்மானுவர்த்தினா. அறத்தினால் யுத்தம் செய்பவனை நம்மால் ஒரு பொழுதும் ஜெயிக்க முடியாது. நம்மிடத்தில் நியாயமில்லை. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும். நம்மிடத்தில் தர்மம் இல்லையே. வைரம் நிரத்தகம் கர்த்தும் தீயதாமஸ்ய மைதிலி. ராமன் கருணாகாபத்சரனா கொண்டு போய் விடாட்டி அவரிடத்தில் கொடுத்துட்டே நாம் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், உங்களை தோஷமாகவே அழைக்க மாட்டான். யாவன் சகஜாம் சாஸ்வம் மதுரத்ன சமாகுலாம் புரியும் தாரையதே பானைகி. நல்ல ரத்னங்களினாலேயும் வைரங்களினாலேயும் வைடூரியங்களினாலேயும் தங்கத்தினாலேயும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாட மாளிகை கூடகோபுரங்கள் இவை அனைத்தும் ஒரு நொடியில் நாசமாக வேண்டாமே, இவை அனைத்தும் பாழாக போக வேண்டாமே. யாவத் சுகோரா மகதி துர்தர்ஷா ஹரிவாகினி நாமஸ்கந்ததி நோலோகாம் தாவத் சீதா பிரதீயதாம். ஏற்கனவே குரங்குகள் இப்பொழுது கோபத்தோடு இருக்கின்றன. சுக்ரீவனுடைய சைன்யங்கள் அனைத்தும், சுக்ரீவன் பெரிய மகாராஜா, அவன் பெரிய வரிஷ்டன். அத்தகையதொரு சுக்ரீவனுடைய கட்டளையினாலே இவை அனைத்தும் உள்ளே புகுந்தது என்றால் குரங்கு கை பூமாலையாகி விடுவே லங்கை. வினஷேத்னிபுரி லங்கா சூரா சர்வே சராட்சசாக. அண்ணா, நான் தப்பு சொல்லல. நம்முடைய மந்திரிகளை குறித்து நான் தூஷணம் சொல்லவில்லை. இத்தனை பேருக்கு சக்தி இல்லாமல் இல்லை. உமக்கு எனக்கு எல்லாருக்கும் சக்தி இருக்கு. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் தெய்வ சக்தியுடன் வரக்கூடியவன் ராமச்சந்திரமூர்த்தி. அவனை எதிர்த்து நிற்பதற்கு யார் வந்தார்? சொல்லிட்டு போனானே ஆஞ்சநேயன். பிரம்மா ஸ்வயம்பூஷ்சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திரசுரநாயகோவா த்ராதும் ந சக்யாயுதி ராமவத்யம். ஹனுமான், ராவணா, நீ என்னமோ உனக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் உன்னிடத்தில் அழைத்து வந்து சண்டையிட்டு ராமனை வென்று விடலாம் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய சந்தர்ப்பவாத கூட்டணி எப்பொழுதுமே எடுபடாது. சந்தர்ப்பவாத கூட்டணி யார் யாரு? பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா. பிரம்மா, ஸ்வயம்பூ, சதுரானன். எத்தனை அட்ஜெக்டிவ் தேடுவது? அவர் பிதாமகர், அவர் உனக்கு சகாயம் பண்றார். ஓகே. ருத்ரஸ்திரிநேத்ர திரிபுராந்தகோவா. ருத்ரன், திரிநேத்திரன், திரிபுராந்தகன் என்றெல்லாம் பெருமை பெற்றவனான பரமேஸ்வரன். இந்திரோ மகேந்திரசுரநாயகோவா. இந்திரன், மகேந்திரன், அதுக்கு மேல தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பெயர் பெற்றவன் பிரம்மா, ருத்ரன். அடுத்தது யார சொல்லணும்? விஷ்ணுவதனை சொல்லணும். திரிமூர்த்தினா பிரம்மா விஷ்ணு சிவன் தானே. சிவனை சொல்லியாச்சு, பிரம்மாவை சொல்லியாச்சு. அடுத்தது விஷ்ணுவை சொல்லவே சொல்லலையே. இந்திரனையே சொன்னார். அட பைத்தியமே, அந்த விஷ்ணு தாண்டா ராமன். இவர்கள் மூவரும் சேர்ந்து அணி திரண்டு உனக்கு யுத்தத்தில் உதவி செய்வதற்காக வந்தால் கூட திராதுன்னசக்யாயுதி ராமவத்யம். ராமன் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று நிச்சயித்து விட்டாரையால் அவனிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் சக்தர்கள் அல்ல. இவா யாரும் எதிர்த்து வர முடியாது. அடுத்தது பின்னாடி அங்கதான் சொல்ல போறான். அங்க அனுமான சொல்லிட்டான். தெரியுமா ஒரு விஷயம் என்ன? त्वया विज्ञात पूर्वश्च वाली वानर पुंगवः. वाली बलि बलशाली. உன்னால் அறிந்த, நீ அறிந்த வாலி. வாலினாலே ராவணனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். ஏன்னா வாலி தன் வால்ல ராவணனை கட்டிண்டு
நேரம் அங்கதன் கிட்ட போனான். அங்கதன் தான் வாலியுடைய பிள்ளை. அப்பா இன்னைக்கு எனக்கு டாய்ஸ் வாங்கிட்டு கேட்டாங்க. புது டாய்ஸ் தான். என்ன டாய்ஸ் இது? கீச்சு மூச்சு கத்துற டாய்ஸ். அங்கதனுடைய தொட்டில்ல ராவணனை கட்டி வச்சுட்டான் வாலி. அங்கதன் விளையாடுறதுக்கு அவனுடைய தொட்டில்ல ராவணனை கட்டி வச்சவன் வாலி. அந்த வாலி கிட்ட வேற வழி இல்லாம ராவணன் ஷேக்கன் பண்ணான். ஷேக்கன் பண்ணா ஒண்ணு ராட்சசனா இருக்கணும், இல்ல குரங்கா இருக்கணும். அதெல்லாம் தான் ஷேக்கன் பண்ணு. அப்புறம் நீ நானே 50-50. எதிர 50 140 50 எடுத்த உடனே அக்ரிமெண்ட் பார்த்து வாலிய ராவணனும் அக்ரிமெண்ட். எதிரடா 50 140 ஓகே. பணம் சம்பாதிச்சா ஓகே. அதுக்கப்புறம் ராஜ்யம் கிடைச்சதுன்னா ஓகே. அப்பதான் வாலி கேட்டான் ராவணன் இடத்துல, ஏய் ராமா, உனக்கு உன் பொண்டாட்டியை காணும், ராவணன் தூக்கின்னு போயிட்டான் தெரிஞ்சதுன்னா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? தெரியும்டா, உன்னை பத்தி தெரிஞ்சுதான் உங்ககிட்ட பேசல. ஏண்டா யாராவது ஒருத்தன் பொண்டாட்டியை 50-50 அக்ரிமெண்ட் போட்டுப்பானா? நீயும் ராவணன் அந்த கேஸ். உங்ககிட்ட வந்து என் மனைவியை காணனா, அப்படியா ராவணா? உடனே ராவணனுக்கு ஃபோன் பண்ணி, ஏண்டா எனக்கு ஏன் சீதை அனுப்புறேன்னு கேட்கிற மகாத்மாவாச்சே நீ. அழகான ஷேர் ஹோல்டர்ஸ்ரா நீங்க. நானும் சுக்ரீவன் அப்படியே நட்பு, நானும் விபீஷணன் அப்படியே நட்பு, நானும் குஹனும் அப்படியே நட்பு. மாலைவான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி சீதையை குஹனிடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சே திருமங்கையாளர் பேசினார். இவன் யாரு தெரியுமான்னு? உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சீதையை காமிச்சார் பெருமாள். யாருகிட்ட? குஹனிடத்துல. அந்த மாதிரி நாங்களா நட்புடா. உன் நட்பு எப்படிப்பட்டது? ராட்சசனம் குரங்கும் கை கோத்தாளா அப்படின்னு. அந்த வாலியை ஒரே ஒரு பானத்தினாலே என் ராமன் கொண்டிருக்கிறான் என்றால், ராவணா நீலா எம்மாத்திரம்டா. வாலியை ஒரே ஒரு அம்பினாலே ராமன் அடித்து வீழ்த்தினான். அப்படி ராமனை அடித்து வீழ்த்துவதற்கு அம்பு வாண்டாண்டா, அன்பு இருந்தா போருண்டா. ராவணா சொல்றதை கேள, நான் சொல்றதை கேள. வினஷேத்தி புரி லங்கா சூரா சர்வேச்ச ராட்சசா. ஒத்துக்கிறேன், நீ சொல்றது சரிதான், எல்லாரும் சூரர்கள் தான். ராமஸ்ய தைதா பத்னி எதி நஸ்வயம் எதி நதீயதே. அவர்கள் எல்லோரும் மாண்டு விடுவார்களே, சீதை அங்கே செல்லவில்லை என்றார், சீதை அழிக்கப்படவில்லை என்றார். ராவணா, நீ என்ன மந்திரியா நினைச்சினாலும் பரவாயில்ல, நண்பனா நினைச்சினாலும் பரவாயில்ல, தாசனா நினைச்சினாலும் பரவாயில்ல, ஜேஷ்ட பிராதா பித்ரு சமஹா, மூத்த தமையன் என்பவன் தந்தைக்கு சமமானவன் அல்லவோ. ஆகையாலே உன்னிடத்தில் இறந்து கேட்கிறேன், பிரசாதையே த்வாம் பந்துத்வாத் குருஷ்வ வசனம் மம. உன் உடன் பிறந்த சகோதரன் என்னும் ஒரு மனசினால் கேட்கிறேன் அப்பா. பிரசாதையே த்வாம் பந்துத்வாத் குருஷ்வ வசனம் மம. ஹிதம் தத்யம், இது ஹிதமானது, நன்மை பயக்கக்கூடியது. தத்யம் துவஹம் ப்ரூமி, உனக்கு சத்தியத்தை பேசுகிறேன். தீயதாம் அஸ்ய மைதிலி. அவளை கொடுத்தர என்ன உனக்கு நஷ்டம், என்ன கஷ்டம்? அப்சர ஸ்திரீகள் எல்லாம் கவர்ந்து வந்து அந்த அப்சர ஸ்திரீகளிடத்துல சுகானுபவம் செய்து கொண்டிருக்கிறாய். இத்தனை நாள் நீ அந்த அப்சர ஸ்திரீகளை எல்லாம் துன்புறுத்தி அவர்களை பலவந்தமாக அனுபவித்தாயே, அப்பொழுதெல்லாம் நான் உன்னை ஏதாவது சொல்லியிருக்கலாம். அண்ணா இந்த காரியத்தை பண்ணாரு, இந்த காரியத்தை பண்ணாரு அப்படின்னு நான் சொன்னான். ராவணா, உன் காலில் விழுந்து கேட்கிறேன்டா நான் விபீஷணன். பரம பாகவரோத்தமன் மகா பாபி காலில் விழுந்தான். பாரு பாரு பாது லாகவும் வினய கரவும் தசசீசு. ஹே தசசீரிஷா, 10 தலையுடைய ராவணா, பாரு பாரு பாது லாகவும் உன்னுடைய பாதத்தில் விழுந்து விழுந்து நான் மறுபடியும் மறுபடியும் பூயோ பூயோ பிரணம்யான மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்கி கேட்கிறேன். பரிஹரி மான மோக மது, உன்னுடைய மதம் மோகம் மானம் அகங்காரத்தை விட்டுடுடா. மால்யவான் கிட்ட ராவன் சொன்னான். ராவணன் மால்யவான் கிட்ட, அவன் மாமா கிட்ட ராவணன் சொல்றான், திதாவத்தியம் நனமேயந்து கஞ்சன், என்னை 2ஆக வெட்டினால் கூட நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். என்னை 2ஆக வெட்டினால் கூட நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லச்சு நாமளாதான் எப்படி சொல்லுவோம், என்னை 2ஆக வெட்டினா கூட யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லச்சே கூட ராவணன், நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், தலையை அப்படி பின்னாடி தான் சாய்ப்பானே தவிர முன்னாடி சாய்க்க மாட்டேன். இந்த கர்வம், அகங்காரம், மானம், குரோதம், முக்கியமா காமம், அதை விட்டுடுடா. பரிஹரி மான மோக மத பஜகு கோசலாதீசு, போடா.
உன் பாதத்துல நான் விழுந்துட்டேன், விழுந்துட்டோம். அந்த பிரபுவினுடைய சரணாரவிந்தத்துல போய் நீ விழுந்துரு. கருணா காக்குத்சன். அந்த காக்காவை கூட பெருமாள் காப்பாத்திருக்காரா ராவணா. உன்னை காப்பாற்ற மண்டல புரா சரத் சூரிய மரீச்சி சன்னிபான் நவாக்ர புங்கான் சுதுடான் ரிபாத்மஜான் ஸ்ருஜத்யமோகான் விஷிகான் வதாயதே பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. பெருமாள்கிட்ட போய் சமர்ப்பிக்கணும். தீயதாம், முதல்ல தீயதாம் தீயதாம் கொடுத்துருனா, அடுத்தது பிரதீயதாம் சமர்ப்பித்து விடு. கொடுத்து விடு என்று சொல்வதற்கும் சமர்ப்பித்து விடு என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல சீதையை கொடுத்துரு, சீதையை கொடுத்துரு, சீதையை கொடுத்துருன்னு சொன்னவன் இப்ப புராசரத் சூரிய மரீச்சி சன்னிபான், சூரியனுடைய கரணங்களைப் போல கூர்மையானதும் கொடுமையானதுமான ராமனுடைய பானங்களினாலே கோரமான வதம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், கோரமான மரணம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், நவாக்ர புங்கான் சுதுடான் ரிபாத்மஜான் ஸ்ரஜத்யமோகான் விஷிகான் வதாயதே பிரதீயதாம் தாசரதாய மைதிலி தியஜாசுகோபம் சுகதர்மநாசனம். இவன் உபதேசம் சொல்ல சொல்ல ராவணனுக்கு 20 காலிலிருந்து பொறி பறக்கிறது, மூக்கிலிருந்து புகை புகையா வருது. என் ராஜ்யத்துல இருந்து என் கூட இருந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றானா, எனக்கு விபரீதம் பண்றானா அப்படின்னு ராவணனுக்கு கோபம். தியஜாசுகோபம், கோபிச்சுக்கிறதால கோபிச்சுக்கோ, இப்ப விட்டுடு, முதல்ல சொல்றதை காதுபடுத்து, அப்புறம் என்ன கோபம் வரலாம். தியஜாசுகோபம் சுகதர்மநாசனம். கோபம் ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட சத்ரு தெரியுமா? அவன் சுகத்தை அழிச்சிடும், அவன் குலத்தை அழிச்சிடும், அவன் தர்மத்தை அழிச்சிடும், அவன் தர்மத்தை அழிச்சிடும். பிரசீத ஜீவேவ சபுத்திர பந்தவாஹ சபுத்திர பந்தவாஹ பிரசீத ஜீவேவ. இந்திரஜித்தெல்லாம் பேச விட்டு ராவணா கேட்டு இருக்கேன். அசத்துக்கள் அதெல்லாம். அப்பா ஒரு பொண்ணை தூக்கி வருவானா, அதுவும் இன்னொருத்தர் பொண்டாட்டி அப்பா தூக்கி வருவானா, அதுக்கு பிள்ளை உட்கார்ந்து ஹெல்ப்